கட்டை அவுத்துட்டிங்களா? எப்போலேருந்து நீ அவுக்கிறது கட்டு? இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப நேரம் இந்த கட்டு அவுக்குறாங்க அவுக்க முடியல. இந்த பாருங்க, இந்த பொருள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மாமா எல்லாமே. ஏன்னா வந்து ஒரு 4 ட்ரிப்பாக திரும்புவாங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எண்ணாந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ண வந்து ஆரம்பிக்குவாங்க. இப்போ வந்து பசங்க வந்துடுவாங்க 4 மணிக்கு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூல், அதனால் பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. இதை வந்துடுவாங்க 4 மணிக்கு. கடைக்கிட்டவே இன்னும் வந்து வேன் வந்து விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாமா வந்து சீக்கிரமாக கட் அவுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா எல்லாமே ரெடி பண்ணணும். நான் வந்து எல்லாத்தையும் கடையில் உள்ளார அவங்க அவுத்து கொடுக்கவும் கடை எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸ்டூலெல்லாம் வந்து ரெடியாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா போண்டா போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆயில் காஞ்சோன்னா நான் காட்டுறேன் அந்த வீடியோவில். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக மாமா வந்து சீக்கிரமாக பஜ்ஜி போடுறாங்க பாருங்கள். எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபுல் பண்ணி அரைக்கோப்பறக்கும் சீக்கிரமாக முட்டை பஜ்ஜி எல்லாமே முட்டையெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். 2 சூப் பார்சலும் கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரே அலப்பாரியும் தான். வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பசங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தி வந்து சாயந்தரம் போட்டு போனால் சோறு உண்ணா சாப்பிட்டுட்டே உட்காந்துருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்குறான். எல்லாமே ஸ்கூல் பை எல்லாமே வந்து நோட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. புக்கு கிளையால் ஏற்கனவே பீஸை கட்டி புக்கு வாங்கி எல்லாம் ஃபுல்லுமே அட்டை போட்டாச்சு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஹோம் ஒர்க் பண்ணிட்டான். பாப்பா வந்து இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிட்டு வந்தான், சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்குது. இப்போ வந்து என்னென்ன சொல்லிவிட்டு இப்போ இனிமேல் தான் நான் வந்து ஹோம் ஒர்க் சொல்லித்தரேன் அவங்களுக்கு. ஓகேங்களா? என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம். என்ன படிக்கிறீங்க லிவி? என்ன படிக்கிறீங்க? புக்கு படிக்கிறியா? ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணியாச்சா? ஹோம் ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். இனிமேல் இப்போ வந்து மணி வந்து 10 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஸ்டாராக பென்சில் இப்போ வந்து பையெல்லாம் வந்து ஸ்கூல்லே வந்து கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பீஸு கட்டிடும்லாம், ஒன்றா லஞ்ச் பை மட்டும் கொடுக்கலாம். பையெல்லாம் வந்து 2 பை, பாப்பாவுக்கு 1 தம்பிக்கு 1 கொடுத்துட்டாங்க. இது நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்களாம் ஹோம் ஒர்க் பண்ணினுக்கிறாங்க. இனிமேல் தான் நான் போய் சொல்லித்தரணும். சொல்லி கொடுத்துட்டு தூங்குவோம். ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. வீட்டில் சமைக்கல, சாப்பாடு இருக்க மாதிரி செஞ்சுது, குழம்பு இல்லை. அதனால் வந்து பசிக்குது பயங்கரமாக, பசி தாங்க முடியல. அதனால் வந்து 2 ரைஸ் வாங்கிட்ட சொல்லிவிட்டேன். சாப்பிட்டு நம்ம வந்து தூங்க போகிறோம். பிள்ளைங்களை வந்து காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்ல, அதனால் வந்து சீக்கிரமாக படுக்க போட்டுடலாம். மணி இப்போ வந்து 10 ஆயிடுச்சு, ஓவர் ஆகிடுச்சு. சாப்பிட்டு படுக்கிறீங்களா எப்படி இருந்தாலுமே 11 மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் மொட்டையே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள். என் வீடியோ வந்து இந்த டைமுக்குன்னு என்னால் சொல்ல முடியல, ஆனால் ஒரு டெய்லியுமே ஒரு நாளைக்கு வந்து பெரிய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? கண்டிப்பாக என் வீடியோ பாருங்கள். போடுவாங்க பாருங்கள். சரி, ஓகே, பாய். லைக் சொல்லி பாய் சொல்லிவிடு.